நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேபி உயிரோடு இருக்கிற விஷயம் நம்ம அபூர்வாவுக்கு தெரிய வந்துடுச்சு. ஏன்னா நம்ம அபூர்வா கேபி உயிரோடு தான் இருக்கான், அவன் தலைமறைவாக இருந்து நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேபி மேலே சந்தேகப்படுறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மீரா கிட்டே கேட்குறாங்க. மீரா, கேபி உங்ககிட்ட என்னென்னலாம் பேசினா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா ஒரே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அபூர்வா, இவகிட்ட பேசினா வேலைக்காகாது, பேசாமல் கேபி இந்த ரூமுக்கு தானே வந்ததான் மீரா சொல்லிட்டு இருந்தா, அதனால இங்கே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கீழே பார்க்குறான். அப்போது புறாவோட இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அபூர்வா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ கேபி சாகலை, கேபி இங்கே தான் இங்கே உயிரோட இருந்துட்டு இருக்கான். கேபி என்னையே ஏமாத்துறியா, இனிமேட்டு பாருடா, உனே நான் சும்மா விடமாடா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செம கோவத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம சாரதா பூமி ரெண்டு பேருமே கேபி எங்கே போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதா கடவுளை வேண்டிக்கிறாங்க, என்னோட புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, இந்த அபூர்வா எப்படா என் புருஷனை போட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருக்கான். அந்த அபூர்வா கிட்ட இருந்து நீ தான் என்னோட புருஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமிக்கு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்கு, அபூர்வா கேபி மாமாவை ஏதாவது பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் பயத்தில் இருக்கும்போது தான் நம்ம கேபி கிட்ட இருந்து சாரதாவுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை பார்த்ததுமே நம்ம சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேபி கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கேபி சொல்கிறாங்க, சாரதா நீ எதுக்குமே பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்போது சிவன் கோயிலில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் நம்ம சாரதாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கேபி கிட்ட சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, உங்களை எங்கே அந்த அபூர்வா ஏதாவது பண்ணிட்டாலும் சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கேபி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சாரதா, அபூர்வானால என்னை எதுவுமே செய்ய முடியாது, கண்டிப்பாக அபூர்வா கிட்ட இருந்து கடவுள் என்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிருஷ்ணா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. பூமி சாரதா ரெண்டு பேருமே கேபி உயிரோடு இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன்ல அத்தை, மாமாக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ககன் வந்து ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. என்னது இது, ரெண்டு பேரும் ரகசியமாக எங்கேயாவது போகிறாங்க, எங்கேயாவது வராங்க, நடு சாமத்தில் கூட எங்கேயாவது போயிட்டு வராங்க, இவங்க அப்படி என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த சைடு மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா அதை கேபி இறந்துட்டான்ல, அப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தெல்லாம் நம்ம செஞ்சாதான் நிம்மதியாக இருக்க முடியும், சீக்கிரமாக அந்த ககனை எப்படியாவது திதி குடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா செம்ம கோவப்பட்டு மருதாணியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் எத்தனை தடவை அந்த ககன் கிட்ட போய் கெஞ்சுறது, இந்த கேபிக்கு பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னால் ககன் கிட்ட இனிமேட்டு கெஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இதை பார்த்ததுமே மருதாணி ரொம்பவே பயந்துடுறாங்க. அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா என்னை அடித்தது போதும், எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு கோயிலில் போய் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா போயிட்டு கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க. அப்போ அவங்கள அறியாமையே தலையில் குங்குமத்தை வச்சுறாங்க. குங்குமத்தை வச்சதோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்து சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, என்ன மீரா, உன்னோட புருஷன் இறந்து தெரியாமல் நெத்தியில் எதுக்கு குங்குமத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம மீரா ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கே தெரியல, நான் வீமுக்குனே வைக்கல, எனக்கே தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீரா இப்படி இருக்கிறத பார்த்து சந்திரா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னால் தானே என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனையில் இருக்க. இந்த சைடு அபூர்வா சந்திராவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பூமி சாரதா ரெண்டு பேருமே கிருஷ்ணாவை பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தெரியாதனமாக நம்ம பூமி வந்து ககனோட ஃபோனை எடுத்துடுறாங்க. ககனோட ஃபோனை எடுத்துகிட்டு கீழே வந்ததுமே சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் என் ஃபோனை எடுக்கிறது பதிலாக ககனோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மறுபடியும் வைக்க போகிறாங்க. கரெக்டாக ககன் வந்துடுறாங்க. ககன் வந்து பூமியை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக என்னோட ஃபோனை எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பூமி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தெரியாதனமாக எடுத்துகிட்டேன், சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ககன் வந்து கையில் சாட்டையை வச்சு பூமியை அடிக்கிற மாதிரி வராங்க. எனக்கு ஒழுங்காக டிஃபன் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பூமியும் டிஃபன் அவசரமாக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, என் கூட தான் நீ உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அப்போ நம்ம பூமி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி கிட்ட ககன் கேட்குறாங்க, ஆமாம் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நீ 2 பிளேட் வாங்கிட்டு வந்த, கேட்டால் ரெண்டுமே நான் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டேன், ஆனால் எனக்கு என்னமோ உன் கூட அன்னைக்கு யாரோ இருந்தாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்குறாங்க. அதுக்கு பூமி எதோ சொல்லி சமாளிக்கும் போது சாரதா வந்துடுறாங்க. சாரதா இப்போ ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் நீ ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு நான் பூமி கூட நான் தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை பாத்ரூமில் வச்சு ஏன் திரும்ப கூட்டிகிட்டு போனேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் பொண்ணுங்களோட விஷயம் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சமாளிச்சிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சாரதாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக ககன் காரில் வந்துடுறாங்க. ஆமாம் ரெண்டு பேரும் எங்கே அவசர அவசரமாக
போகிறீங்க, வாங்க உங்களை நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, இப்போ ககன் கூட நம்ம போகாமல் இருக்க முடியாது, அவரும் நம்மளை விட மாட்டார், அதனால அவர் கார்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககனோட கார்லேயே போகிறாங்க. இந்த சைடு நம்ம அப்புறம் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறது கேளுங்க, நம்ம கேபிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தெல்லாம் செஞ்சே ஆகணும், அதனால நீங்கள் ககன் கிட்ட போய் பேசுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சந்திரா கிட்ட சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அது எப்படி அபூர்வா, நான் போய் அவன் காலில் விழ முடியுமா, அவன் என்னோட எதிரி, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணையே என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனவன், அவன்கிட்டலாம் போய் என்னால் கெஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்பவே வம்பு பண்ணுறாங்க. அப்போ அபூர்வா நம்ம சந்திராவை ஒதுக்க வைக்கிறாங்க. சந்திராவும் சரி நான் போய் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம பூமி சாரதா 2 பேருமே ககனோட காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேபி பூமிக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ககன் வந்து கேட்பாங்க, என்னாச்சு பூமி, யார் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி என்ன சொல்றதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், அங்கே தான் வர சொல்லி எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்லி சமாளிப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப கால் பண்ணுறனால நம்ம ககன் சந்தேகப்பட்டு அந்த ஃபோனை வாங்குறாங்க. கூட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க. உடனே நம்ம பூமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ஐஸ் வண்டி நிற்கும். அப்போது சாரதா வந்து ககன் கிட்ட கேட்பாங்க, ககன் எனக்கு ஐஸ் வாங்கி கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, ககனும் அம்மா ஆசைப்பட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ககனும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக காரை விட்டு இறங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பூமி அந்த கிளிப்பை வச்சு அந்த கார் டயரை அப்படியே பஞ்சர் ஆக்கி விட்டுருவாங்க. கார் பஞ்சர் ஆனதுமே நம்ம ககன் கார் டயரை பார்ப்பாங்க, என்னது இது கார் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம பூமி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ககன் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சாரதா சொல்லுவாங்க, என்ன ககன் கார் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வேற போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ககனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ பூமி எதை பார்த்து முறைப்பாங்க, பூமி இவ்வளோ நேரம் நல்லா ஓடிட்டு இருந்த காரு திடீர்னு எப்படி பஞ்சர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, எனக்கு என்ன தெரியும், நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனே கலாய்ச்சி விட்டுருவாங்க. இந்த சைடு நம்ம சாரதா நம்ம ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் நாங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா, சொல்கிறது கேளுப்பா, நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர ஆட்டோவை பிடிச்சி போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம சாரதா பூமி கிட்ட சொல்லுவாங்க, நல்ல வேலை பூமி, எப்படியோ ககன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு, நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ இந்த ககனுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ககன் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் அவன்கிட்ட இருக்கிற இந்த பிடிவாத குணத்தை தான் எப்படி மாத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பூமி கிட்ட பேசிட்டு வருவாங்க. இந்த சைடு சிவன் கோயிலில் நம்ம கிருஷ்ணாவை பார்ப்பாங்க. நம்ம சாரதா கிருஷ்ணாவை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் கிருஷ்ணா கிட்ட சொல்லுவாங்க, நான் கூட உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பூமி கிருஷ்ணா 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம கிருஷ்ணா வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க, நான் எவ்வளோ நாளைக்கு சாரதா இப்படி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, இங்கே பாருங்க மாமா, அந்த அபூர்வா ராட்சசியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன பண்ணுறது, அவகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கேபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சாரதா தேங்காய் உடைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை கையிலே உடைப்பாங்க. அப்போ நம்ம சாரதா கையில அடிபட்டுரும். நம்ம கிருஷ்ணாவும் திடிச்சு போய், என்ன சாரதா ஒழுங்கா உடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு ரொம்பவே அக்கறையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த பூமி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த சைடு நம்ம கேபி உயிரோடு இருக்கிற விஷயம் அபூர்வா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அபூர்வா கேபியை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்வாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம கேபியை நம்ம பூமி தான் காப்பாற்றுவாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.